கோவம் இருந்தாலும் அதையும் மீறி பாசம் காட்டுறீங்க பாருங்க. நீங்க கிரேட்டுங்க. பிரபு, உண்மையாவே நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் கூட பிறந்தவளுக்காக வந்து நின்ன பாரு. உன்னை என் புள்ளன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணா, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னா. ஆனா உண்மையிலே நீ வேற லெவல்னா. உண்மையிலே ஒரு குடும்பத்தோட மூத்த பையன் எப்படி இருக்கணும்னு நீ நிரூபிச்சு காமிச்சிட்டேன்னா. அதான் எங்க பெரிய அண்ணன். அதுக்கு எங்க மேல கோவம் இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி எங்களை எப்பவுமே விட்டு கொடுக்காது. போது நிறுத்துறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பாசம் பொத்துக்கிட்டு வழிஞ்சதுனால ஓடி வரல. நான் தாம்பரத்துக்கு போக வேண்டிய வேலை திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி கேன் வேணும்னு ஃபோன் வந்துச்சு. அதான் கேன் போட வந்தேன். பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு தெரியாம இங்க வந்துட்டேன். அதான பார்த்தேன். என்ன இருந்தாலும் பிரபு மானஸ்தனாச்சே. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா அதிர, இல்லைன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, எனக்கு துரோகம் பண்ணவங்களை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். சரி, நீங்க தண்ணி கேன் போட தானே வந்தீங்க. அத நான் ஒத்துக்கிறேங்க. இங்க இருக்கிறவங்களும் ஒத்துப்பாங்க. எப்படியோ கடவுளா பார்த்து பெரிய மனசு பண்ணி உங்களுக்கே தெரியாம இங்க வந்தீங்க பாருங்க. இல்ல, இங்க வர வச்சுட்டாரு. நீங்களும் உங்களுக்கு அறியாம தெரியாம வந்துட்டீங்க. அப்படியே மாப்பிளையும் தங்கச்சியும் கூட்டிட்டு மறு வீட்டுக்கு வாங்கன்னு தெரியாம ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஏங்க, இதனால நீங்க எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நீங்களும் உங்க கோவத்தை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு நாங்களும் உங்களை தப்பா நினைக்க மாட்டோம். என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேலை இருக்குல்ல, தண்ணி கேன் போட போகணும்ல. இந்த வீடு மாதிரி கரெக்டான வீட்டுக்கு போய் தண்ணி கேன் போட வேணாம். ஏங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. ஆமா அதிர, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணிக்காகன்னு கேட்டப்பவே ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லி தான் கேட்டாங்க. பாத்தீங்களா, அதுக்காக தான் சொல்றேன். டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை கூப்பிட்டுருங்க. சரி அதிர, உனக்காக சொல்றேன். மாப்பிள்ள, மறு வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க மச்சான். சரி, கிளம்பலாமா? 10 to 12 ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். கிளம்பலாம் மாமா. மாப்பிள்ள வாங்க போலாம். ரோஹிணி வா வா. வாங்க மாப்பிள்ள.